சகோதரி, இந்த ஆடி கிருத்திகை என்பது சற்று விசேஷமானதுதான். காரணம் என்னவென்றால், பழங்களை வைத்து வழிபடுவது என்பது மிக மிக நல்லது. முக்கணியும் வைத்து வழிபட்டால் அருட்கணியை அள்ளித் தருபவன் முருகன், குகன், கந்தன், கடம்பன். கிருத்திகை என்பதே விசேஷம்தான். முன்னோர்கள் காலகட்டங்களில் எப்படின்னா சஷ்டியையும் கிருத்திகையையும் தவறாமல் வழிபட்டு வந்தார்கள். உங்களால் இயன்ற அளவு விரதத்தை செய்யுங்கள். உங்கள் உடல் நலனை மீறி எதையும் செய்ய வேண்டும் என்று முருகன் எதிர்பார்ப்பது கிடையாது. வாழ்க்கையிலே கடன், வம்பு, வழக்கு என்ற பாம்புகள் நம்மை விரட்டும் பொழுது நம்மை காப்பாற்றக்கூடியவன் யார் என்று பார்த்தால் அந்த முருகன் தான், தமிழ் கடவுள். முருகன் எங்கிருந்து உதித்தான், யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம், நம் எல்லாருக்கும் சொந்தம். வேல் என்று சொல்லிவிட்டாலே லைஃபில் ஆல் இஸ் வெல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது முருகனுக்குரியது. முருகனுடைய பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எளிமையாக கும்பிட்டாலே போதும். சிலர் தங்களை வருத்தி கொண்டால் தான் முருகன் அருள்வான் என்று இவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வள்ளல் பெருமானை விட சிறந்த முருக பக்தர் உண்டா? கிடையாது. ஓம் சரவண பவாய என்றும் சொல்லலாம். 6 எழுத்து மந்திரம், அனைத்தும் தந்திரம். ஆடி கிருத்திகை அனைவருக்கும் நலமாக இருக்கட்டும். வாழ்வு வளம் பெருகப் போகிறது. முருகா என்று சொல்லுங்கள். நாவிலே சரஸ்வதி நற்பலத்துடன் துணையாக நிற்பாள். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. சகோதரி, வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பன்றிமலை சுவாமிகளின் அருளால் முருகனின் திருக்கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்கம்மா. முருகா முருகா. நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆடி கிருத்திகை பத்தி பேசுவோம். நீங்க ஆல்ரெடி பன்றிமலை சுவாமிகள்னு ஆரம்பிச்சிட்டீங்க. எவ்வளவோ ஆடி கிருத்திகை, அதாவது கிருத்திகை வருது. இந்த ஆடி மாசத்துல வரும்போது அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஆடி கிருத்திகை என்று சொன்னார், இது நம்ம இப்படி சொல்வோம், உத்தராயணம் தட்சிணாயனம் என்ற இருவேறு காலகட்டங்களாக பருவநிலைக்கு ஏற்ற வகையிலே முன்னோர்கள் பிரித்திருப்பார்கள். சூரியன் இப்படி சுத்தம், அதேதாங்க, ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா. அப்போ கிருத்திகை என்பதே விசேஷம்தான். முன்னோர்கள் காலகட்டங்களில் எப்படின்னா சஷ்டியையும் கிருத்திகையையும் தவறாமல் வழிபட்டு வந்தார்கள். நாம என்னன்னா சஷ்டி வழிபாடு என்பதே நமக்கு இப்ப ரொம்ப குறைந்து விட்டது. நம்ம இதுல வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இரண்டுமே நமக்கு பிரார்த்தனைக்குரியது. ஏன்னா அதுக்கான தேவதை பேரு வஜ்ரேஸ்வரி அப்படின்னு பேரு. அப்ப என்ன ஆகும், தேகத்தை வஜ்ரமாக மாற்றக்கூடிய தன்மை படைத்தது. கிருத்திகை என்று சொன்னாலே அக்னியின் தத்துவம். அது நம்ம சிவபெருமானின் நெற்றிக்கண் அப்படின்றோம். முடிந்த மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நெற்றியில எப்பவுமே பொட்டு இட்டு வச்சிருப்பேன். ஏன் என்று சொன்னால், யாரெல்லாம் நெற்றியில் திலகம் இடுகிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்திலே செவ்வாய் வலிமை பெற்றுவிடும். எவ்வளவுதான் மோசமான ஜாதகமா இருக்கட்டுங்களேன், நெற்றியில நீங்க ஒரு சின்னதா ஒரு குங்குமத்தை இட்டு முருகான்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் ஜாதகத்திலே செவ்வாய் வலிமை பெற்றுவிடும். நிறைய பேர் என்கிட்ட நான் பிரச்சனைன்னு வரும்போது நான் முதல்ல சொல்றது முருகனை வழிபட்டு விடுங்கள் என்பேன். காரணம் என்னன்னா, பன்னிருக்கைன்னா நம்ம ஜாதகத்திலேயே மொத்தமே 12 ராசி, அத்தனையுமே அவர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அதே போல காலபுருஷ தத்துவத்திலே எடுத்துக்கொண்டால் நமக்கு மேஷம் என்பது செவ்வாயினால் ஆளப்படக்கூடியது. 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது. 8ஆம் இடம்னா உடனே மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம்னா 8ஆம் இடத்திற்கு மற்றொரு பெயர் மாங்கல்யஸ்தானம், சௌபாகியஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம் என்பார். அப்போ வாழ்க்கையில ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வேண்டும் என்று சொன்னால் உடனே நம்மை காப்பாற்றக்கூடியது முருகன் தான். இதுலேயுமே மேலும் ஒரு சிறப்பு என்னென்றால், ராகு என்று சொல்கின்றோம். ராகு என்றால் பாம்பு, செவ்வாய் என்றால் அக்னி தத்துவம். அப்போ வாழ்க்கையிலே கடன், வம்பு, வழக்கு என்ற பாம்புகள் நம்மை விரட்டும் பொழுது நம்மை காப்பாற்றக்கூடியவன் யார் என்று பார்த்தால் அந்த முருகன் தான், தமிழ் கடவுள். அப்போ முருகன் யாருக்கு சொந்தம்? இப்ப நிறைய பேருக்கு முருகன் எங்கிருந்து உதித்தான், யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தம், நம் எல்லாருக்கும் சொந்தம். முருகன் ஒரு தனிப்பட்டு யாருக்குத்தான்னு கிடையாது. யாரெல்லாம் அப்பா முருகான் இப்ப கூப்பிடுறீங்களோ அத்தனை பேருக்கு அவன் சொந்தம் தான். அவன் உங்க வீட்டு பிள்ளைதான், அங்கேதான் உதித்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒரு உயிரானது ஜனிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான நிலைகள் என்று சொன்னால் பூச நட்சத்திரம்.
அதனாலதான் 4ஆம் இடத்தை, கடகத்தை நாம் தாய்க்குரியதாக சொல்வோம், சுகஸ்தானம் என்று சொல்லுவோம். ஓகே. அந்த பூச நட்சத்திரமும் முருகனுக்குரியது. அந்த வேல் வடிவம் இருக்கிறது அல்லவா, வேல் என்று சொல்லிவிட்டாலே லைஃபில் ஆல் இஸ் வெல் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அது முருகனுக்குரியது. அதே போல விசாக நட்சத்திரம், அதுபோல மீண்டும் வருகிறோம் கிருத்திகா நட்சத்திரம். அப்ப இந்த கிருத்திகா நட்சத்திரத்திற்கான சிறப்பு என்ன என்று சொன்னால் 6 வித பெண்கள் என்று சொல்கின்றோம். இந்த 6 வித பெண்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நம் உடம்பிலே 6 சக்கிரங்கள். இதை 6 சக்கரங்களை தாண்டினா 7வது இடம் சகசிரார பீட்டம்னு பேரு. அப்போ வாழ்க்கையிலே இந்த 6 சக்கிரங்களும் இயல்பாக ஆரோக்கியமாக இயங்கினால் வாழ்க்கை உங்களுக்கு இயங்க துவங்கும். எங்கேயோ தடைப்பட்டிருக்கிறேன், என்னை கை கொடுத்து காப்பாற்றுபவர் யார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் செய்ய தேவையில்லைங்க. இன்னைக்கு ஆடி கிருத்திகை வருகிறது என்று பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் முருகான்னு சொல்லி பாருங்க, வாழ்க்கை மலர துவங்கும். மலரப்போகுது, அதனாலதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே. இதே மாதிரி இது அந்த ஆடி கிருத்திகை விரதம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி? பொதுவாவேமா விரதம் என்பது நன்மைதான், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நவீன கால வாழ்க்கை முறையில இப்ப நான் சில இடங்கள்ல பார்க்கிறேன், நாம ஒரு ஆலயங்களுக்கு செல்லும் போது முதியவர்கள், சற்று தள்ளாமையில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையிலே சென்று பிறகு அதனால் உடல்நல சிக்கல் வந்து பாதிக்கப்படுபவரையும் அவ்வப்போது செய்தித்தாள்களில் பார்க்கும் போது மனம் வருந்துகிறது. உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்க பழம் சாப்பிடலாமா, எளிமையான உணவு சாப்பிடலாமான்ற அளவுல வச்சுக்கோங்க. பழங்காலங்களில் விரதங்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா அந்த உடம்பு பழகி இருந்தது. நவீன காலங்களில் நாம் சாப்பிடுவதே எல்லாம் ஆங்காங்கே இயற்கையும் செயற்கையும் கலந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்து விட்டோம். காலையில் 8 மணிக்கு போனா ராத்திரி 8 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய தாய்மார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லா இந்த சுழற்சியில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் இயன்ற அளவு விரதத்தை செய்யுங்கள். உங்கள் உடல் நலனை மீறி எதையும் செய்ய வேண்டும் என்று முருகன் எதிர்பார்ப்பது கிடையாது. நிறைய பேர் என்னன்னா, முருகனுடைய பக்தர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, எளிமையாக கும்பிட்டாலே போதும். சிலர் தங்களை வருத்தி கொண்டால் தான் முருகன் அருள்வான் என்று இவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வள்ளல் பெருமானை விட சிறந்த முருக பக்தர் உண்டா? கிடையாது. அப்போ அவரெல்லாம் என்ன சொல்கிறார்? எளிமையாக முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குஹா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்துவாடு அரசே, என் அப்பனே, என் ஐயனே என்று கந்தர்கோட்டத்து முருகனை உளமாற அழைத்தார். உங்க அன்பு தாங்க முக்கியம். அப்போ உங்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் குழந்தை, கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவான், வந்துட்டான், அதனால கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இப்ப விரதம் இருக்கிறது சிம்பிளா சொல்லிட்டீங்க as usual உங்க ஸ்டைல்ல. அன்னைக்கு வழிபாட்டு முறை எப்படியா ஆடி கிருத்திகைக்கு? ஆடி கிருத்திகை அன்று பழங்களை வைத்து வழிபடுவது என்பது மிக மிக நல்லது. முக்கணியும் வைத்து வழிபட்டால் அருட்கணியை அள்ளித் தருபவன் முருகன், குகன், கந்தன், கடம்பன். அப்ப என்னன்னா, ஒரு வாழைப்பழம், ஒரு மாம்பழம், ஒரு பலாக்கனி இதெல்லாம் வச்சு வழிபடலாம். இதெல்லாம் இல்லைன்னா கூட நான் சொல்லுவேன், சாதாரணமா கொஞ்சம் தண்ணியும் சர்க்கரையும் வச்சு கூட முருகா ஏதோ வீட்டில் இருக்கிற உணவு வைத்து கூப்பிட்டால் கூட வந்து விடுவான். அதே போல முருகன் என்று சொன்னாலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவரது மயில் வாகனன், சேவல் கொடியோன். கூட இருக்கக்கூடிய தியானம் செய்யும் பொழுது பாலமுருகனாக தியானம் செய்வது எளிமையாக பலனை தந்துவிடும். அப்போ இப்போ ஒரு முருகனுடைய மந்திரம் சொல்லி கேட்டுக்கோங்க. 2 முருகன் மந்திரம் அன்னைக்கு சொல்றதுக்கு இல்ல, என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். என்னைக்கு வேணாலும் சொல்லலாமா? இது அகத்தியர் தேரையருக்கு சொன்னது. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, ஷண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. அந்த ஹ்ரீம் அப்படின்றது HRIM, ஹ்ரீம் அப்படின்னு வரும். ஏன்னா சில சார் உச்சரிப்பு பிழை வந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொன்னேன். இதை வந்துட்டு சொல்லலாம், இல்ல சொல்ல கேட்கலாம். சொல்ல கேட்கலாமா? ஓம் சரவண பவாய என்றும் சொல்லலாம். 6 எழுத்து மந்திரம் அனைத்தும் தந்திடம். அதே போல கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அது போல திருப்புகழ், அதெல்லாம் கேட்க கேட்க அந்த நாள் இனிமையாக இருக்கும். ஆனா அன்னைக்கு மட்டுமே கேட்பது என்பதை வழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன்னு அப்பப்போ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம கேட்க துவங்க வேண்டும். செவியால் கேட்கும் பொழுது நம்மை விழியால் அந்த பாலன் காப்பான் என்பதுதான் உண்மை.
அதுவும் கிருத்திகா நட்சத்திரம் நான் சொன்னேன், அது அக்னியின் தத்துவம். உயிரே எங்க இருக்கு அப்படின்னா இந்த அக்னி நிலைத்திருக்கும் பொழுதுதான் உயிர் நிலைத்திருக்கிறது. மேலும் அந்த நட்சத்திரத்திற்கு மற்றொரு சிறப்பு, அது மேஷ ராசியிலே துவங்கி ரிஷபத்திலே முடிவுறும். மேஷம் என்பது செவ்வாயை குறிக்கும், ரிஷபம் என்பது சுக்கிரனை குறிக்கும். அப்பொழுது செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்த பிருகு மங்கள யோகத்தை ஒருவருக்கு அன்றைய தினத்திலே செய்யும் முருக வழிபாடு கட்டாயம் கொடுக்கும். அதுவும் வாழ்க்கையில 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை சொல்லும். அப்போ உளமாற ஒருவன் ஆடி கிருத்திகை என்று முருகா முத்துக்குமரா என்று வழிபடும் பொழுது செல்வம் வரும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஏற்படும், நல்ல வளமான கல்வியும் கிட்டும், வன்மை பெறும். அதுபோல வேண்டிய வேலையிலே வெற்றியோகத்திலே வெற்றியை தருவார், தொழிலிலும் வெற்றியை தந்து விடுவார். ஐயா, இப்ப நம்ம ஆடி கிருத்திகை சம்பந்தமா விரதம், வழிபாட்டு முறை, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய மந்திரம், இது எல்லாமே பேசிட்டோம். நம்மளுடைய யூஷுவல் அந்த டச் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்களே, ஏதாவது இன்னைக்கு தானம் பண்ணா நல்லதுன்னு சொல்லிட்டு, ஸோ ஆடி கிருத்திகைக்கு என்ன தானம் செய்வது நல்லது? சகோதரி, இந்த ஆடி கிருத்திகை என்பது சற்று விசேஷமானதுதான். காரணம் என்னவென்றால், நமக்கு சுக்கிரனானவர் நீச்சமாக கன்னியா வீட்டில் இருக்கிறார், சனீஸ்வரர் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார், செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு விதத்துல பிருகு மங்கள யோகம் என்பதை குறிக்கும் என்று சொன்னாலும், இது சனீஸ்வரரின் பார்வையில் சுக்கிரன் இருப்பதாலே தான தர்மங்கள் செய்தால்தான் பெரும் யோகங்களை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர் என்பதுதான் இங்கே மறைபொருள். ஆடி கிருத்திகை என்று இயலாதவர்களுக்கு ஆடை தானம், அன்னதானம் போன்றவற்றை ஆதரவற்றோர் இல்லங்களில் செய்தார் சிறப்பு பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னா, திருமண தடைகள் நீங்கும். ஏற்கனவே திருமணம் நடந்திருந்து அதில் சில கசப்புகள் இருந்தால், சனீஸ்வரர் என்பவர் கசப்புக்களை குறிப்பார். இவ்வாறு தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு இனிப்பாக மாற்றிவிடும். அதை சில மாதங்களிலேயே அந்த மாற்றத்தை நாம் உணர முடியும். எனவே ஆடி கிருத்திகை அனைவருக்கும் நலமாக இருக்கட்டும், வாழ்வு வளம் பெருகப் போகிறது. முருகா என்று சொல்லுங்கள், நாவிலே சரஸ்வதி நற்பலத்துடன் துணையாக நிற்பாள். சிவசிவ. நன்றி ஐயா.